விவரம் தெரிந்தது முதல் நந்தவனம் சென்று பூக்களை பறித்து மாலைகள் தொடுத்து அதை சிவனுக்கு அர்ப்பணிக்கிறார் சிவகாமி ஆண்டார். எப்படி என்றால், பூவை வண்டு தீண்டுவதற்கு முன்பு பறிப்பதற்காகவும் தனது மூச்சுக்காற்று பூவில் விழாத வண்ணம் தனது முகத்தை கட்டிக்கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்துவிட்டு பறித்து வருவாராம். இவருக்கென்று யாருமில்லை. வயோதிகம் கடந்தும் இந்த பணியை தவறாது செய்து வருகிறார் தினம். கூடை நிறைய பூக்கள் பறித்து நிரம்பி வழிந்தாலும் குறைவான பூக்களையே பறிக்க முடிந்தது என்று எண்ணமுடையவர். திருவிழா அன்று ஒரு நாள் பூக்கூடையை குச்சியில் கட்டி தோளில் சுமந்து செல்லும் போது இறைவன் சோதிக்கிறார். திருவிழாவிற்காக யானையை குளிப்பாட்டி ஜோடித்து அதை அழைத்து வருகிறார்கள் காவலர்கள். திடீரென்று என்ன மாயமோ பட்டத்து யானை மதம் பிடித்து துரத்தி வருகிறது. எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள். அவரால் ஓட முடியவில்லை, வயதாகிவிட்டது. நடந்து வருகிறார். பூக்குடையை தூக்கி எறிந்துவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் யானை சென்று விடுகிறது.